திருச்சி பனையபுரத்தில் கொள்முதல் நிலையம் அருகே சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குவியலாக நெல்லை கொட்டி வைத்து விவசாயிகள் 5 நாட்களாக காத்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி கல்லணை சாலை பனையபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு லாரிகள் வராததால் சாலையில் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு நெல்மணிகள் கொட்டப்பட்டு தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருச்சி கல்லணை சாலையில் உள்ள பனையபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி நடைபெற்று வருகிறது. அவ்வாறு சாகுபடி செய்யப்பட்ட நெல்மணிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு திறந்த வெளியில் கொட்டப்பட்டு வருகிறது. தற்பொழுது கொள்முதல் செய்து சாக்கு மூட்டையில் கட்டிய நெல்மணிகளை குடோன்களுக்கு கொண்டு செல்ல லாரிகள் இல்லாததாலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்ய சாக்குகள் இல்லாதாலும் கடந்த 5 தினங்களாக சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதனை அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக இதுக்கு தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.